ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி மோர் குழம்பு தாங்க, உருண்டை மோர் குழம்பு தாங்க. உளுந்தம்பருப்பு வச்சு உருண்டை மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வரமிளகாவும் பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நம்ம காரம் சேர்த்து விட்டுக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பருப்புங்க, துவரம் பருப்பு. எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, தேங்காய்ங்க 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வடக்கி ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்காங்க, பெருசாக இருந்தது. நான் உளுந்தம்பருப்பு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பையும் 1 ஸ்பூன் பச்சரிசியையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்காங்க. சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இப்போ வடக்கி ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டினீங்கன்னா கூட போதும். நல்லா கெட்டியாக வடை பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டுக்கலாம். வடைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு விட்டு இது தனியாக நம்ம போண்டா மாதிரி தாங்க போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம திக்காக மோர் இருந்துச்சுங்க, புளிச்ச மோர் தாங்க. ஓரளவுக்கு புளிச்சிருந்து, நல்லா புளிச்சிருந்தது. புளிச்ச மோர் குழம்புல வச்சாதாங்க நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. புளிக்கலைன்னா நல்லா இருக்காது குழம்பு. இந்த மழை நாளை எல்லாம் மோர்லாம் நிறைய மிச்சப்பட்டுரும். இப்படி நம்ம குழம்பா வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக தீந்துடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க, குழம்புக்கு தேவை மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பச்சரிசி துவரம்பருப்பு எல்லாம், அதையும் இதிலே சேர்த்து விட்டு கலந்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுடலாம். பத்தலைனா கூட நம்ம அப்புறம் கூட சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணியாட்டிருக்கோம். அப்புறம் பாருங்கள், திக்காகி வந்துடும் நம்ம குழம்பு. ஏன்னா துவரம்பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, திக்காகி வந்துடும். அரிசி பச்சரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ நம்ம குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதை நம்ம போண்டா மாதிரி கிள்ளி போட்டுடலாங்க. நீங்கள் எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். 2-3 ஈடாக கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டு கூட தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். மோர் குழம்புல கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறத சாப்பாட்டில் கூட தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே உறிஞ்சிட்டா ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது, ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சூடாக சாப்பிடும்போது நீங்கள் வடையை போட்டிங்கன்னா கூட போதும். நம்ம சாப்பிட்ற நேரத்தில் கொதிக்கிற மோர் குழம்புல இந்த போண்டாவை போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கெட்டு வந்துருச்சிங்க. இது வந்து நம்ம அரிசி எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி எல்லாம் சேர்த்து விட்டுருங்க. மோர் குழம்புக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ மோர் குழம்புக்கு நம்ம தாளித்து விட்டுறலாங்க. சின்ன கடாயில் கடுகு பெருங்காயம் மட்டும்தாங்க நான் சேர்த்துருக்கேன். கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். அதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சூடாக இருக்குங்க, கொதிக்குது மோர் குழம்பு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணல. இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க போண்டாவை இதில் போட்டு விட்டுறலாம். நம்ம எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. மீதி இருக்கிறத கூட நம்ம அப்புறம் கூட சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்ட்டான மோர் குழம்பு, போண்டா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் நம்ம வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.